ஒருத்தவங்களுடைய உணர்வை புரிந்து இது நம்ம ஒரு நிகழ்ச்சியில் தான் நம்ம பார்க்கணும் இல்லைங்களா. நிகழ்ச்சி வழியாக நம்ம நேரடியாக பேசுகிறதில்ல, நேரடியாக பார்க்கல, பகிர்ந்து கொள்ளலை. ஆனால் ஒரு நிகழ்ச்சி இந்த அளவுக்கு ஒரு உணர்வை மற்றவங்கள்ட்ட கொண்டு போய் சேர்க்கிறது என்று சொன்னால், அது எந்த அளவுக்கு ஆண்டவர் நம்மோடு இருந்து செயல்படுகிறார், ஆவியானவர். இதை நான் பலமுறை சொல்லியிருக்கிறேன். அந்த பெந்தகோஸ்தே பெருவிழா அன்று ஆவியானுடைய அருளை பெற்ற பிறகு பேதுரு ஆண்டவருடைய அந்த யூத மக்களை பார்த்து பேசுகிறார். சொல்கிறார், நீங்களாம் அவர் ஆண்டவரை கொண்டுட்டீங்க. தைரியமாக சொல்கிறார். இருந்தாலும் கவலைப்படாதீங்க, ஆண்டவர் உங்களை மன்னிப்பார், மனம் மாறுங்க, ஆண்டவரை ஏற்றுக்கங்க அப்படின்னு சொல்லி அவர் சொல்வார். இங்கே பல மொழி பேசக்கூடிய மக்கள், ஏன்னா பெந்தகோஸ்தே திருவிழா கொண்டாடுறதுக்காக எருசலேம் வந்திருப்பாங்க. பல மொழி பேசுகின்றவர்கள் அங்கே இருப்பாங்க. ஆனால் அத்தனை பேருக்கும் இவர் தான் பேசிய தனது தாய்மொழியில் அவர் பேசுகிறார். அவர்கள் புரிந்து கொண்டார்கள். அவர் என்ன சொல்கிறார்ன்றதை இருக்கிற 5000 பேருக்கு மேலே அன்றைக்கு திருமுழுக்கு பெற்றதாக நம்ம திருத்தூது பணிகள்லேருந்து நம்ம வாசிக்கிறோம். இன்றைக்கு நாங்கள் இங்கிருந்து எல்லாரும் சேர்ந்து அடைக்கலம் அவருடைய நிகழ்ச்சி தயாரிப்பு துறையிலேருந்து மற்றவர்களோடு சேர்ந்தும் அவர் எல்லாம் யோசித்து நிகழ்ச்சிகளை தயார் செய்கிறோம். அதில் நிறைய பேர் இதில் பங்கெடுக்கிறாங்க, இதில் பேசுகிறோம். ஆனால் நாங்கள் எண்ணியதை அது உங்களுக்கு நிகழ்ச்சியின் வழியாக உணர்த்துகிறது, அது உங்களை அடைகிறது என்று சொன்னால், அதுதான் அங்கே தான் தூய ஆவியானவர் இருந்து செயல்படுகிறார்.